இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இப்பொழுது 12ஆம் தேதி ஜூலியா சாங் இன்னொன்னையும் சொல்லுகிறார். சரி, அமெரிக்கா கொண்டு வந்த பொருட்களா தொடர்ச்சியாக இவ்வாறு எடுத்துச் செல்லப்படுகிறது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அவர் என்ன என்றேன்னு சொல்லுகிறார். இல்லை, நாங்கள் ஆஸ்திரேலியா, ஐக்கிய ராஜ்யம், இங்கிலாந்து போன்ற நாடுகள் வழங்கியிருக்கக்கூடிய விடயங்களையும் இவ்வாறு கொண்டு சென்று நாங்கள் கொடுக்கின்ற வேலையை பார்க்கிறோம் என்ற ரீதியில் அவர் கதை சொன்னார். 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 நாட்கள் இலங்கை தீவில் இருந்து விட்ட இந்த விமானங்கள் 13ஆம் தேதி விலகி செல்கின்றன. இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன விடயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே டிசம்பர் 12ஆம் நாள் அவர்கள் இறுதியாக பயணத்தை மேற்கொண்டதற்கு பின்னர், அதுக்கு முன்னர் 12ஆம் நாள் ஒரு செய்தி கசிந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற இதழ் இந்த செய்தியை முதன்மையாக வெளியிட்டது. அதன் பின்னர் இந்த செய்தி உலகளாவிய ரீதியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறியது. அது கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில், நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்து மகாசமுத்திர கடற்பரப்பில் வைத்து சீனாவினுடைய ஒரு கப்பல் ஈரானுக்கு சென்றது தடுத்து நிறுத்தப்பட்டு, அதில் உள்நுழைந்த அமெரிக்காவினுடைய இதே இந்தோ பசிபிக் கமாண்டினுடைய அதிரடிப்படையினர் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களை முழுமையாக அதனிலிருந்து அகற்றி, அதாவது அதை ரெய்ட் பண்ணினார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பின்னர் முதற்தடவையாக டிசம்பர் 12ஆம் நாள் கசிகிறது. இது ஒரு பெரும் பேசுபொருளாகியது. சீனாவுடைய ஒரு கப்பல் இதுவரை இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்கு என்றும் உள்ளானது அல்ல என்று. ஆக இந்த செய்தி கசிந்தது பின்னர் அதுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. மீண்டும் ஏவுகணை தன்னுடைய தயாரிப்புகளை தீவிரப்படுத்துவதற்காக ஈரானுக்கு சீனா வழங்கிய பொருட்கள் அதில் இருந்ததாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இந்த விடயம் ஒன்றை சொன்னது, திடீரென இந்து மகாசமுத்திரம் ஒரு கொதிநிலைக்கு தள்ளப்படுகிறது. 2 முக்கிய பிரதான வல்லரசுகள் தங்களுடைய களப்பரீட்சையை, அதாவது இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சீனாவுடைய முக்கிய ஆங்கில செய்திகள் ஒரு செய்தியை சொன்னது, அமெரிக்கா டெஸ்டிங் த வாட்டர்ஸ் என்று சொல்லி, அதாவது கடற்பரப்பில் தன்னுடைய ஆதிக்க மேலாண்மையை அது கைக்கொள்ள முனைகிறதா என்ற ரீதியில் அதை போட்டுக்கொண்டது.